அதாவது நான் கட்சி தொடங்கி வர சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சா போட்டிட்டு உருளைமேடு தொகுதியில் வெற்றி பெற்றேன். அதே நேரத்தில் எனக்கான பணிகளை நான் சிறப்பாக செய்யறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. நான் சுயேட்சா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதுனால நான் இந்த அரசியல் கட்சியும் சாராத செயல்பட்டு இந்த மக்களுக்கான குரல் கொடுக்கறதுல பல இயக்கங்களை ஒருங்கிணைத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணி சிறப்பாக செய்கிறேன் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதன் வாயிலாக இந்த புதுச்சேரியில் ஒரு நல்ல நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நான் இன்று இந்த சென்ற 3 மாதங்களுக்கு முன்பாக நமது மக்கள் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி அதன் வாயிலாக எனது மக்கள் சேவையில் ஈடுபட நான் எனது பயணத்தை தொடங்கியிருக்கிறேன். அதன் ஒரு கட்டமாக உருளைமேடு தொகுதியில் நான் நமது மக்கள் கழகத்தின் சார்பாக வேட்பாளராக இந்த முறை களமிறங்குகிறேன். அதனோடு தட்டாஞ்சாவடி இந்த தொகுதியில் எனது கட்சியின் பொதுச் செயலாளர் திரு விநாயகம் அவர்களை தட்டாஞ்சாவடி தொகுதி வேட்பாளராக இன்று அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் கட்சி தொடங்கிய காரணம், நான் ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்காரத்துக்கோ இல்லை முதலமைச்சர் சீட்டுக்கு ஆசைப்பட்டோ நான் இந்த கட்சியை தொடங்கவில்லை. என்னுடன் புதுச்சேரி மாநிலத்துக்காக குரல் கொடுக்க சில சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னுடன் சட்டமன்றத்துக்கு அழைத்து செல்ல ஒரே காரணத்துக்காக தான் எனது கட்சியை தொடங்கியிருக்கிறேன். அதுவும் நேர்மையான, எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாத வேட்பாளர்களை, இளைஞர்களை, அதே நேரத்தில் மகளிர்களை தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்றத்தில் நான் வருகின்ற 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அழைத்து செல்ல உறுதியேற்கிறேன். இதன் வாயிலாக புதுச்சேரிக்கு நல்ல ஒரு முன்னெடுப்புகளை நானும் எனது கட்சியும், அதே நேரத்தில் என்னுடன் பயணிக்கும் சமூக நல அமைப்புகளும் அவர்கள் என்னுடன் பயணிக்கிறார்கள் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக்கிறேன். அதாவது அனைத்து தொகுதிகளையும் போட்டியிடுறதோட எந்தெந்த தொகுதியில் சிறந்த நல்ல வேட்பாளர்கள் என்னுடன் வர தயாராக இருக்கிறார்களோ அவர்களை நான் இந்த தேர்தலில் களங்காண வாய்ப்பளிப்பேன். அதே நேரத்தில் பல கட்சிகளிலிருந்தும் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தட்டாஞ்சாவடி தொகுதியில் பல கட்சியிலிருந்து பிரிஞ்சு வந்து இன்றைக்கி இணைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து இதை நடந்துவிடு. இதை நான் விளம்பரப்படுத்திக் கொள்வதற்கு அவசியம் கிடையாது. நான் யார் என்று நமது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். அதன் வாயிலாக என்னுடைய பணியை நான் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு புதிய கட்சி, அதாவது தமிழகத்தில் இன்று பரவாக பேசப்படக்கூடிய கட்சியுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனது கட்சியும் அந்த கட்சியும் நமது புதுச்சேரி மாநிலத்தில் கூட்டணியாக போட்டியிட நிறைய வாய்ப்பு இருக்குது என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். சார்லஸ் மார்ட்டின் புதுசாக ஒரு கட்சி தெரிவிக்கிறாங்க, புதுச்சேரி வந்திருக்காங்க, அவங்களை பற்றி உங்கள் கருத்து என்ன? ஒரு இளைஞர் புதுச்சேரிக்கு நிறையா சேவைகளை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் வந்திருக்கிறார். அவர் கட்சி தொடங்கியது வரவேற்கத்தக்கது. அதே நேரத்தில் புதுச்சேரிக்கான அங்கீகாரத்தை பெறுவதில் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். தற்போது அவர் தனியாக நிற்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் யாருடன் கூட்டணி வைக்கிறார் என்பதை பொறுத்து அவருடைய செயல்பாடுகளை முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கிறேன். ஆட்சி பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மக்களுக்கான பணிகளை அவரவர் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே எனது நோக்கம். அதை அதாவது நடக்கிற ஆட்சியில் நிறைய திட்டங்கள் கொண்டாந்துக்கிறாங்க, அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் செய்ய வேண்டிய திட்டங்களை கிடப்பில் போட்டு இருப்பதை அதை நான் போர்க்குழு எழுப்பவும் தயாராக இருக்கிறேன். இப்போ வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது 12ஆம் தேதி. இதில் மருந்து ஊழல் போன்ற பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. அதை எதிர்க்கட்சிகள் சரியான முறையில் கையில் எடுக்கவில்லை என்பது எனது கருத்து. இந்த கருத்தை நான் நமது சட்டமன்றத்தை எதிரொலிப்பேன். அதே நேரத்தில்
நான் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முதல் முறையாக குரல் கொடுத்து அதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்தேன். அதன் ஒரு பகுதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தேன். அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டுள்ளது சென்ற வாரம். எப்படி என்றால், இந்த நான் தொடுத்த வழக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டு தொடுத்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் முன்பாக வந்து நமது வழக்கறிஞர் திரு பாலமுருகன் அவர்கள் வாதாடி இதை பற்றி பேசும்போது, மாண்புமிகு நீதிபதிகள் இந்த வழக்கு சம்பந்தமாக மாண்புமிகு கவர்னர் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டீர்கள். இதை நீங்கள் வலியுறுத்த தேவையில்லையே, இப்போ நீங்கள் சிபிஐக்கு விசாரணை கேட்டு தானே இந்த வழக்கை தொடுத்தீர்கள். ஆகையால் இந்த வழக்கு முடித்து வைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த வழக்கில் ஏதாவது தோய்வு ஏற்பட்டால், உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தை நாடலாம் என்று கூறியிருக்கிறார்கள். அதன் வாயிலாக அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு இப்போ தற்போது இந்த முடித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வழக்கு சரியான முறையில் நடைபெற வேண்டும். அதே நேரத்தில் சிபிஐ விசாரணை சரியான முறையில் நடைபெற வேண்டும். அதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் கைது செய்யப்படும். ஏன்னா இது சரியான ஒரு விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டோம்னா, இன்னைக்கு ஒரு உயிருக்கு அஞ்சி மக்கள் நோய்வாய்ப்பட்டு ஒரு மருந்து மாத்திரை நம்பி கூட சாப்பிடக்கூடிய நிலைமை இன்று புதுச்சேரியில் இல்லாத ஒரு காரணத்தை இந்த போலி மருந்து வழக்கு நமக்கு பெரும் ஒரு அச்சுறுத்தலாக அமைந்து விட்டது. அதாவது சாப்பாட்டில் விஷம் வைப்பதற்கு சமமாக இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இதில் சம்பந்தப்பட்டவர் அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஆயுள் தண்டனை, அதாவது இது சாதாரண ஒரு தீர்ப்பாக வரக்கூடாது. இந்த வழக்கு விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விசாரிக்கப்பட்டு அதாவது அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் அனைவரையும் தண்டித்து அவருக்கான சிறை தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துள்ளேன்.